எல்லாமே எப்படி நான் மீட் பண்ணுவேன் வேணாலும் நம்ம ₹500 கம்மி பண்ணிக்கிறேன் 4.5 வந்து 3 சென்சார் சேர்த்து தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து அது கீழே எனக்கு அது கட்டுப்படியாக மட்டும்தான். ஏன்னா எனக்கு கண்ட்ரோலர் கோடிங் நான் பண்ணி டிஸ்பிளே கொடுத்துருவாங்க. அதுதான் வந்து இது இல்லைன்னா வந்து பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ் பண்ணி கொடுக்கணும். நான் கேஸும் சேர்த்து நான் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா காம்போனண்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். என்னென்ன காம்போனன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்டில் அப்படின்றது. ஓகேங்களா, இங்கே வந்து ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்கோம் இந்த கிட்ட வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, அது இல்லாமல் இங்கே வந்து ஒரு கண்ட்ரோலர். ஓகேங்களா, இது வந்து ESP32 மைக்ரோ கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. இந்த ஹோல் கான்செப்ட்கே நமக்கு இதுதான் வந்து பிரைனாக ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா, அது இல்லாமல் நமக்கு வந்து இங்கே ஒரு பேட்ரி. இது வந்து ரீசார்ஜபிள் பேட்ரி தான் நமக்கு. இன்கேஸ் உங்களுக்கு இந்த பேட்ரி வந்து லோவாக இருக்குது அப்படின்னா நாங்கள் இங்கே ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஓகேங்களா, இது மூலயமா நீங்கள் வந்து இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து ஒரு மோட்ரு டிரைவர். ஓகேங்களா, நம்ம இங்கே 2 மோட்ரு யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த மோட்ரு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்து நம்ம இங்கே வந்து மோட்ரு டிரைவர் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த மோட்ரு டிரைவர் நேம் பார்த்தீங்கன்னா LM298ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது இல்லாமல் உங்களுக்கு 2 சென்சார் கொடுத்துருக்கோம். இது ரெண்டுமே வந்து அல்ட்ராசோனிக் சென்சார் தான். இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் என்ன பண்ணுன்னா நமக்கு இதில் வந்து இங்கே ட்ராக் இருக்குது அப்படின்னா அது வந்து நமக்கு இங்கே இந்த சென்சார்ஸ் மூலயமா டிடெக்ட் ஆகி நமக்கு வந்து இந்த கண்ட்ரோலர் நான் சொன்னேன்ல பிரைனாக ஆக்ட் ஆகும் அப்படின்ட்டு இந்த கண்ட்ரோலருக்கு வந்துட்டு தான் நமக்கு வந்து பஸர் மூலயமா நமக்கு இண்டிகேஷன் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அது மாதிரி தான் நம்ம இங்கே கான்செப்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி இது நமக்கு இங்கே ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த காம்போனன்ட்ஸ் ஃபுல்லாகவே இப்போ பார்த்தாச்சு. இப்போ வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு டெமோ பார்த்துடலாம். இப்போ நம்ம அந்த ப்ராஜெக்டோட டெமோ பார்த்துடலாம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ளே ஸ்டோருக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் போய்க்கோங்க. ஓகேங்களா, ப்ளே ஸ்டோருக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே காமிக்கிது பார்த்தீங்களா இந்த ஆப். இது வந்து சீரியல் ப்ளூடூத்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது மாதிரி இருக்கும் அதோட லோகோ. ஓகேங்களா, இந்த ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒன்ஸ் வந்து இந்த கிட்டை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கணும். கிட் வந்து ஆன் பண்ணதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிட்ட ஆன் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஆன் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து ப்ளூடூத் மூலியமாகவும் நம்ம வந்து இது கிராக் டிடெக்ட் ஆயிருக்கு அப்படின்றதும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அதுக்காக தான் நான் உங்களுக்கு அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க சொன்னேன். அது எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்றது ஜஸ்ட் நான் உங்களுக்கு இப்போ அப்டேட் பண்ணுறேன். இப்போ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ப்ளூடூத்குள்ளே போய்க்கணும். ஓகேங்களா, ப்ளூடூத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நம்ம ரோபோட் அப்படின்னு நேம் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அதனால இதை பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ப்ளூடூத்ன்னு இருக்கு இல்லைங்களா, இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு இங்கே பேர் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சீரியல் ப்ளூடூத்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் இங்கே 3 இது மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ளே போயிட்டு டிவைஸ்க்குள்ளே போயிட்டு ரோபோட்டுன்னு இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிட்ட ஆன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கனெக்டட் அப்படின்னு காமிக்கும். இப்போ இது வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இது எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னா இப்போ F. ஓகேங்களா, கேபிட்டல் F கொடுக்கணும். இது இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஜஸ்ட் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் நம்ம இப்போ டெமோ பார்த்துடலாம். இப்போ நம்ம இது ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணுறோம். ஜஸ்ட் வந்து நீங்கள் இதில் கேபிட்டல் F டைப் பண்ணிட்டு சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து கிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்வர்ட் மூவ் ஆகும்.
இப்போ நமக்கு இது கனெக்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா. கனெக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கேபிட்டல் எஃப் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இது ஃபார்வர்டில் மூவ் ஆகும். இப்போ வந்து நமக்கு அங்கே கிராக் இருக்கிறதுனால நமக்கு டிடெக்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு பஸர் மூலியமாகவும் இண்டிகேட் பண்ணும். அது இல்லாமல் நமக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத்தில் வந்து அலாட் கிராக் டிடெக்டட் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்துடும் ஓகேங்களா. இதை நம்ம ப்ராஜெக்டோட டெமோ உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன்.